வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, இங்கே தாங்க நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூலாம் இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 615க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஃப்ரெஷராக இருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்களே. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 27 ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 25 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 10 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான டேட் சொல்ல, பட் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 பேப்பர் இருக்குங்க. ஃபஸ்ட் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த கோர் சப்ஜெக்டை, உங்களோட கோர் சப்ஜெக்ட் டிகிரியில் படிச்சிருப்பீங்களா, அதிலிருந்து தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோர் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் உங்களோட கோர்ஸ் சப்ஜெக்ட் எதுவோ அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.tnpscexams.in இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்ஷன் விண்டோவுக்கு 3 நாள் வந்து உங்களுக்கு டைம் தந்திருக்காங்க. கரெக்ஷன் விண்டோனா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க 3 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 29 ஜூலை 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 நாள் வந்து அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் ஏதோ, அதாவது உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான இருக்க சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒன்றுலாம் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் ரிலேவெண்ட்டான சப்ஜெக்ட் பேப்பர் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ். இதில் ஹியூஜ் வேக்கன்சிஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 615+ வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்டும் வந்து இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு மொத்தம் 30 வேக்கன்சிஸ் இருக்குங்க. 30 வேக்கன்சிஸில் அதாவது நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் பிளானருக்கு 30 வேக்கன்சிஸும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு 3 வேக்கன்சிஸும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங்க்கு ஏகப்பட்ட ஆர்கனைசேஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நான் அந்த பிடிஎஃபோட டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துங்க. நீங்கள் எது படிச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் சிவில் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாப் இருக்குது, உங்கள் கோர் ரிலேட்டடுக்கான ஜாப் இருக்குது. இது வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லா விதமான போஸ்டிங்க்குமே மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் மினிமம் 30 வயசும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேட்டகரி ஏற்ற மாதிரி வயசை வந்து மாற்றிருக்காங்க. ஜஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங்லாம் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போஸ்டிங் ஏற்ற மாரி வந்து வயசு மாறுதுங்க. நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் ஏற்ற மாரி வந்து மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் எல்லாமே வந்து மாறுது. சில போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 வயசு வரையுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட நான் ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், பிடிஎஃபோட டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சி அண்ட் எஸ்டிக்காக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் 60 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு நீங்கள் வந்து சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கட்டாயம் இல்லை, எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி மெக்கானிக்கலாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கோர் ரிலேட்டட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாப் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் இவங்க வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிங்க, படித்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். கீழே இருக்கு இல்லைங்களா அந்த போஸ்ட்டுக்கெலாம், அதாவது தெரியுதுங்களா, அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டியூட், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் சில போஸ்டிங்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லா விதமான போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சில போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதேமாரி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எந்தெந்த பொசிஷன்லாம் வந்து சூட்டபிள் அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1லாம் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு பேப்பர் 1 வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 2மே இருக்குது. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா SS 10th ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் மொத்தம் 150 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபை மார்க்கு SC, MBC, BCM இருந்தீங்கன்னா 60 மார்க் குவாலிஃபிகேஷன் மார்க்கு, அதர்ஸ்னா ஜென்ரலாக இருந்தால் 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இது டிகிரி லெவலில் இருக்கும். பார்ட் சியில் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். பார்ட் பி 2ல் சப்ஜெக்ட் பேப்பர், நீங்கள் என்ன கோரோ உங்களுக்கு என்ன கோரோ, அதாவது டிகிரியில் நீங்கள் கோர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 450 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், ஸோ நீங்கள் எந்த கோரோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்தமாரி தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3.0 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரீசெண்டாக அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் அண்ட் கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதாவது 38 மாவட்டத்துலேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சென்டர் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 100 ரூபா வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.